கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். கண்மணி என்னதான் அன்புகிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு நினைச்சாலும் அன்புக்காக சமைச்சு கொடுக்கணும், அன்புவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தன்னுடைய அம்மா கிட்டேயும் சித்திக்கிட்டேயும் சொல்றாங்க, அன்புகிட்ட நான் பேசினாலே அன்புக்கு பிடிக்க மாட்டேங்குது, அன்பு என்னை புரிஞ்சுக்கவும் மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அன்பு இப்போ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனதுக்கு காரணமே நான் தான். அதனால அன்பு என் மேல உள்ள கோவத்துல சரியா என்கிட்ட பேச மாட்டாரு. ஆனா அன்பு சரியா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நான் அன்புக்காக பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கேன். நீங்களே இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போய் அன்புகிட்ட கொடுங்கன்னு சொல்லும்போது, ஏன் எதுக்காக நாங்க கொண்டு போய் கொடுக்கணும்? இங்க அன்பு மாப்பிள்ளை எங்ககிட்டயும் தான் பேச மாட்டேங்கிறாரு. உன்னால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அப்ப அன்பு மாப்பிள்ளைய நீயே பார்த்துக்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டியா கண்மணி? அன்பு பக்கத்துல இருந்து பார்த்துக்கணுமா. அன்பு சரியா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ சமைச்ச சாப்பாடை அன்புக்கு நீ கொண்டு போய் கொடு. நாங்க எதுக்கு அன்புக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அன்போட அம்மா மட்டும் இல்லாம அன்போட சித்தியும் இப்படி கண்மணி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்கன்னு கண்மணி கேட்ட உடனே, ஆமா, நீ தான் அன்பு மேல உள்ள கோவத்துல அவர் உங்ககிட்ட வந்து இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லியும் கண்டுக்காம இப்படி அன்புக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீதான். பாவம் அன்பு தம்பி ஹாஸ்பிட்டல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. இப்ப கூட ஏன் இப்படி கோவப்படுற? அன்பு மேல உனக்கு உண்மையாவே அக்கறை இல்லைனாலும் பரவாயில்ல. நீ இப்ப வரைக்கும் அன்புக்கு நிறைய பிரச்சனை செஞ்சிருக்க. நீயே அன்பு தம்பிக்கிட்ட பேசி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, அன்பு எப்படியும் என் மேலே கோவப்படுவார், கண்டிப்பாக என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, உன்னுடைய வேலையை நீயே பார்த்துக்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்மணியோட அம்மா. அதனால் அன்பு தங்கியிருக்கிற வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கண்மணி என்ன செய்யன்னு தெரியாமல் அன்பு வந்து உடனே சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் சரியாக சாப்பிடாம ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற வேலை தான் முக்கியம்னு கிளம்பி வந்துடுவார். அதுக்குள்ளே நம்ம அன்புக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும், அன்பு நல்லா ரெஸ்ட் எடுத்தாரான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட வீட்டுக்கு வராங்க கண்மணி. இங்கே கண்மணி வருவாங்கன்னு எதிர்பார்க்காத அன்பு கண்மணி வரதை பார்த்த உடனே, என்ன உனக்கு இங்கே என்ன வேலை, எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக கேள்வி கேட்கும்போது, நீங்கள் என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பீங்கன்னு தெரியும், ஆனால் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது, பரவாயில்ல, என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டல அதுவே போதும். ஆமாம், என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, நீங்கள் சரியாக சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க, அதனால் உங்களுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், அதனால தான் என் வீட்டில் யார் பேச்சும் கேட்காம தனியாக வந்து இங்கே தங்கியிருக்கேன். இங்கே ஜீவாக்கு உதவி செய்யணும்னு தான் இங்கே தங்கியிருக்கேன். மற்றபடி நீ செய்கிற உதவியெல்லாம் ஏற்றுக்கணுன்ற அவசியமே இல்லை. அன்னைக்கு உங்ககிட்ட எவ்வளோ சொன்னேன், என்னால் இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு. நான் சொல்கிறத கேட்டிருந்தா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? நீ தான் யார் பேச்சையும் கேட்க மாட்டியே, நீ சொல்கிறத மட்டும்தான் நாங்கள் கேட்கணும். எங்கள் பக்கம் இருக்கிற உண்மையை நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டியே அப்படின்னு இங்கே அன்பு பேச ஆரம்பிக்கும் போது, அன்பு என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நல்ல வேலை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், இந்த சாப்பாடை சாப்பிடுங்க. இனி உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள், நானே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன புதுசாக என் மேலே உனக்கு இப்படி ஒரு அக்கறை வந்திருக்கு? இத்தனை நாள் என்னை புரிஞ்சிக்காம நான் பேச வரதை நீ புரிஞ்சிக்காம என்னென்ன பேசியிருப்ப, எல்லார் முன்னாடி என்னை தலகுனிய வச்சிருப்ப. என்னால் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை வந்ததே இல்லை, ஆனால் யாரால் பிரச்சனை வருதுன்னு புரியாமல் என்ன தானே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பேன். உன்னால் நான் பதில் பேச முடியாமல் இருந்திருக்கேன். இப்போ என்ன புதுசாக ரொம்ப அக்கறையாக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க? நீ சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிடணுமா? என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும்னு சொன்னால் நீயும் கேட்க மாட்ட, உன்னுடைய வீட்டில் இருக்க யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன நான் இவ்வளோ பேசுகிறேன், கண்டுக்காம நீ அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, உங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு தான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்னு என்னதான் அன்பு பேசினாலும் அன்புக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நான் தான். அன்பு நான் தான் நல்லா பார்த்துக்கணும், அன்பு கோவத்தில் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அன்பு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனாலும் அன்பு அப்போ தான் யோசிக்கிறாரு, நல்ல வேலை நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து சாப்பிடணும்னு யோசித்தேன், ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப முடியலை. நல்ல வேலை என்னை புரிஞ்சுக்கிட்டு இங்கே கண்மணி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா. ஆனால் இப்போ எப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்கும்போது கண்மணி சொல்கிறாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், என் மேலே உள்ள கோவத்தில் நீங்கள் சாப்பிடாம இருக்க வேண்டாம், நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவே வேண்டாம், ஜீவா கிட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன கண்மணி உங்கள் பேச்சை தான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, இப்போ என் பேச்சை கேட்டால் நான் சந்தோஷப்படுவேன், அது மட்டும் இல்லாமல் நான் மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்கன்னா நான் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அன்பு யோசிக்கிறாரு, கண்மணி
ரொம்ப கோவமா பேசினாலும் எனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே எனக்காக வந்து நிற்கிறது கண்மணி தானே. நான் எதுக்காக கண்மணி சமைச்சு கொடுத்த சாப்பாட வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு சாப்பாட வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அன்பு. இது எல்லாத்தையும் கண்மணி அன்புக்கு தெரியாம பார்க்குறாங்க. பரவால்ல. அப்ப அன்பு என்ன மன்னிச்சுட்டாரு. அதனால தானே அன்பு என் பேச்ச கேட்டு இப்படி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் குடுத்த சாப்பாட அன்பு சாப்பிடுவாரா, சாப்பிட மாட்டாரான்னு யோசிச்சேன். ஆனா இப்ப அன்பு சாப்பாட சாப்பிட்டுட்டாரு. அன்பு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்பப்ப அன்ப நான் தான் பார்த்துக்கணும். ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்து மறுபடியும் அன்புக்காக சமைச்சு குடுக்கணும். அப்படின்னு அன்பு மேல உள்ள அக்கறையில இப்படிலாம் யோசிக்கிறாங்க கண்மணி. கண்மணி எனக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்றா. நானும் கண்மணிய புரிஞ்சுக்காம எவ்வளவோ பேசியிருக்கேன். ஏன் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா பாட்டி எனக்காக சப்போர்ட் பண்ணல. வெண்ணிலா தான் முக்கியம்னு பேசிட்டாங்கல்ல. இப்ப கூட கண்மணி எனக்காக சமைச்சு குடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா என்னுடைய நிலைமைய புரிஞ்சுகிட்டு, இந்த பிரச்சனைக்கு காரணமே கண்மணி தான் அப்படின்னு யோசிச்சு, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. எனக்காக சமைச்சு குடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்படியே கண்மணி மனசு மாறுனா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு அன்பு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கண்மணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, இங்க கண்மணி கிட்ட எல்லாரும் அன்பு எப்படி இருக்கிறாருன்னு கேட்கும்போது, இங்க கண்மணி சொல்றாங்க, "அன்பு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அன்பு வந்து அ சீக்கிரமாவே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருவாரு" அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் அங்க வந்த ஜீவா, "என்ன கண்மணி என்னாச்சு? அன்பு இப்ப எப்படி இருக்காரு? அன்புகிட்ட பேசணும்னு நெனச்சேன். ஆனா அன்பு இப்ப ரெஸ்ட் எடுப்பாருன்னு தான் உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். என்னாச்சு கண்மணி?" அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லாரும், இந்த பிரச்சனைக்கு காரணமே கண்மணி தான். ஏன்னா, அவங்க தான் அன்பு பேச்ச கேட்கவே இல்ல. அன்பு ஏற்கனவே சொன்னாரு, "என்னால இப்படி வேல பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால சமைக்க முடியல." அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி அன்பு பேச்ச கேட்கவே இல்ல. அதான் இப்ப அன்பு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியாம வீட்ல ரெஸ்ட் எடுக்குறாரு. அப்பவே அன்பு சொன்ன மாதிரி அன்பு பேச்ச கேட்டிருந்தா, அன்புக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அதனால நீங்க தான் யோசிச்சு, இனி கண்மணி பேச்ச எங்களால கேட்கவே முடியாதுன்னு நீங்களே வந்து யோசிக்கணும். ஏன்னா, கண்மணி சொல்ற எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் எங்களுக்கும் இதே மாதிரி நிலைமை வரும். அப்புறம் நாங்களும் ரெஸ்டாரண்ட் பக்கமே வர முடியாது. என்ன கண்மணி, நாங்க சொல்றது எல்லாமே சரிதானே? இனியாவது எங்கள புரிஞ்சுப்பீங்களா? எங்களால இப்படி வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னா, நீங்க புரிஞ்சுப்பீங்களா? இல்ல உங்க பேச்ச தான் கேட்கணும்னு தேவையில்லாம பேசுவீங்களா? உங்களால தான் அன்புக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு அங்க எல்லாரும் இங்க கண்மணி கிட்ட மட்டும் சொல்லாம, அங்க ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் வந்து பேசிட்டு இருக்கும்போது, அவங்க கிட்டயும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜீவா கண்மணி கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாரு. "என்ன கண்மணி? நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா? நீ எதுக்கு இங்க வந்து அன்பு பேச்ச கேட்காம, ஏன் எப்ப பார்த்தாலும் அன்ப புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அன்பு தன்னுடைய வேலைய ரொம்ப பொறுப்பா, அக்கறையா செய்யணும்னு நெனைப்பாரு. ஆனா, அவரால ஒரு வேலைய செய்ய முடியலன்னா, நீ என்னன்னு கேட்டு அவருக்கு உதவி செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். அத விட்டுட்டு, எதுக்காக இப்படி பிரச்சனை செஞ்சேன்னு கேட்கும்போது, எல்லாமே என்னுடைய தப்பு தான் அப்படின்னு கண்மணி பேசும்போது எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன எப்பயுமே அன்புக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இங்க கண்மணி இப்படி பேச மாட்டாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப அன்ப நான் தான் நல்லா பார்த்துக்கிறேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன மன்னிச்சிரு ஜீவா. இனி என்னால இந்த ரெஸ்டாரண்ட்ல எந்த பிரச்சனையும் வராது. உண்மையாவே நான் தான் யோசிக்காம தேவையில்லாம பிரச்சனை செஞ்சுட்டேன். என்னால தான் அன்புக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அப்படின்னு பேசும்போது, பரவால்ல கண்மணி, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டல்ல. இனி இப்படிலாம் நீ செய்ய வேண்டாம். யோசிச்சு நீ எப்பயுமே அன்புக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அங்கேருந்து கிளம்புறாரு. இங்க உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க கண்மணி. அந்த சமயம் அங்க வந்த தேன்மொழி சொல்றாங்க, "என்ன கண்மணி ரொம்பவே யோசிக்கிற? இங்க அன்புவ பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? பேசாம நீ வீட்டுக்கு கிளம்பு. அன்பு சாப்பிடணும்ல, மறுபடியும் நீ சமைச்சு குடுக்கணும்ல." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, நீ ரெஸ்டாரண்ட்ட பார்த்துக்க. நான் போய் அன்பு எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அன்பு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா சாப்பிடணும். பக்கத்திலேயே இருந்து நான் பார்த்துக்கணும். ஆனா எனக்கு ரெஸ்டாரண்ட்ல நெறைய வேலை இருக்கு. அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே அக்கறையா வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா, அன்பு ரெஸ்ட் எடுக்குறாரு. மறுபடியும் அன்புக்கு சமைச்சு குடுக்குறாங்க. அன்பு இங்க கண்மணி சாப்பாடெல்லாம் கொண்டு வரத பார்த்துட்டு, மறுபடியும் கேள்வி கேட்காம அமைதியா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்துட்டு கண்மணி மட்டும் இல்லாம, கண்மணியோட அம்மா, சித்தி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ கண்மணி சாப்பாட கொண்டு போய் குடுக்க மாட்டேன்னு அக்கறையே இல்லாம பேசிட்டு இருந்தா. ஆனா இப்ப அன்புக்காக அங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உடனே கிளம்பி வந்திருக்கான்னா, கண்டிப்பா கண்மணி மனசு மாறியிருப்பா. இப்படியே அன்பு தம்பியும், கண்மணியும் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இத்தன நாள் வந்து அன்ப கண்மணி புரிஞ்சுக்காம எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுட்டா. இனி அன்பு தம்பிய நம்ம கண்டுக்கவே கூடாது. எல்லா வேலையவும் அன்புக்காக கண்மணியே பார்த்துக்கிட்டோம். அப்பதான் கண்மணி யோசிச்சு அன்ப பத்தி புரிஞ்சுப்பா அப்படின்னு இங்க கண்மணியோட அம்மாவும், சித்தியும் பேசிட்டு இருக்காங்க.
இங்கே கண்மணி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இங்கே மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, இங்கே வீட்டுக்கு வந்த உடனே அன்புக்கு வந்து துணையா இருக்காங்க. அன்புக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. அடுத்த நாள் எப்பயும் போல அன்பு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பும்போது, கண்மணி சொல்றாங்க, "என்ன அன்பு, இவ்ளோ சீக்கிரம் நீங்க வேலைக்கு வரீங்க? அதெல்லாம் வேண்டாம். நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு" சொல்லும்போது, "இல்ல, ஏற்கனவே நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதான் நீ ரெஸ்டாரண்ட்ல தானே இருக்க. நீ என்ன பார்த்துக்க மாட்டியா? நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன அன்பு இப்படி பேசுறாரு? என்ன பத்தியா பேசுறாருன்னு" சந்தோஷப்படுறாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது, "அன்பு நீங்க நெறைய வேலை பார்க்க வேண்டாம். நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், உதவி செய்றேன்னு" அன்புக்கு எப்பயுமே பிரச்சனை செய்யணும், அன்புவ புரிஞ்சுக்க கூடாதுன்னு நெனைக்கிற கண்மணி, இங்க அன்புக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. அன்பு கூடவே இருந்து அவர் என்ன வேலை செஞ்சாலும், அன்பு ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னாச்சு இந்த கண்மணிக்கு? எப்பயும் கண்மணி அன்ப புரிஞ்சுக்காம, அன்பு என்ன பேசினாலும் எதிர்த்து பேசுவாங்க. இப்ப அன்பு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா, இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் அப்படின்னு கண்மணி புரிஞ்சுகிட்டு, அன்ப இவ்ளோ நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அங்க இருக்கிற அப்பர்ணா யோசிக்கிறாங்க. எல்லாருமே கவனிக்கிறாங்க. அப்பர்ணா சொல்றாங்க, "என்ன கண்மணி, நீங்க எதுக்கு அன்புக்கு உதவி செய்யணும்? அன்ப பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். உங்களால தான் அன்புக்கு இவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு. இப்ப அன்பு நல்லபடியா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனா நீங்க உங்க வேலைய பாருங்க. அன்பு எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு" அப்பர்ணா ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனா இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கஸ்டமர் சாப்பிட வராங்க. எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க கண்மணி. அவங்க என்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் வந்து அன்பு சமைச்சு குடுக்குறாரு. அப்படி வந்து பேசிட்டு இருக்கும்போது, இங்க கண்மணி சொல்றாங்க, "அன்பு நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப வேலை பார்க்க வேண்டாம்" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வெண்ணிலா வராங்க. அந்த சமயம் வெண்ணிலா வந்து ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அதனால சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அங்க கண்மணியும், அன்பும் இதே ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன கண்மணியும், அன்பும் இங்க இருக்காங்க. கண்மணி எங்க போயிருக்கான்னு தெரியலன்னு அங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் சொன்னத கேட்டு நான் சந்தோஷப்பட்டேன். அப்ப இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்கன்னா, அப்ப 2 பேரும் ஒரே ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறாங்களா? அப்படின்னு இங்க வெண்ணிலா வந்து உண்மைய தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த சமயம் அங்க வந்தவங்க வெண்ணிலா கிட்ட வந்து என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கும்போது, "இங்க அன்பு வேலை செய்றாரா?" அப்படின்னு கேட்கும்போது, "அன்பு உங்களுக்கு தெரியுமா? அன்பு சார் இங்க தான் வேலை செய்றாரு. ஆனா கண்மணி இந்த ரெஸ்டாரண்ட்ல பார்ட்னரா இருக்காங்க." கண்மணி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பிசினஸ் பார்ட்னரா இருக்காளா? அப்படின்னு கேட்ட உடனே இங்க வந்து ரொம்ப கோவமா வெண்ணிலா வந்து கண்மணி கிட்ட பேசலான்னு வராங்க. அந்த சமயம் கண்மணி வந்து அன்புகிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அன்பு மனசு மாறினதால கண்மணி அக்கறையா பேசும்போது ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. அங்க வெண்ணிலா வரத பார்த்த உடனே அன்பு ரொம்ப கோவமா, "இங்க எதுக்கு வந்திருக்க வெண்ணிலா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏன் கண்மணி இங்க பிசினஸ் பார்ட்னரா இருக்கிறதுனால நீயும் இங்க தான் வேலை பார்ப்பியா? இதெல்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சா எவ்வளோ கோவப்படுவாங்க. உனக்குன்னு எவ்வளோ பெரிய கம்பெனி இருக்கு. நீ அங்க வந்து வேலை பார்க்காம என்ன செஞ்சுட்டு இருக்க அன்பு?" அப்படின்னு சொல்லும்போது, "போதும். நீ பேசுறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு எங்க பிடிக்குமோ அங்க தான் வேலை பார்ப்பேன். எனக்கு இங்க வேலை பார்க்க தான் பிடிச்சிருக்கு. உன்ன நம்பி உன் பேச்ச கேட்டு என் பாட்டியோட கம்பெனில என்னால வேலை பார்க்கவும் முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கவும் முடியாது. அதனால இப்பவே கிளம்பு" அப்படின்னு சொல்லும்போது, "நல்ல வேலை. இன்னைக்கு தானே எனக்கு உண்மை தெரிய வந்திருக்கு. இந்த உண்மை வீட்ல இருக்க மத்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு தான் தெரியல. அப்ப நீங்க 2 பேரும் இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்க்குறீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. நானும் இனி யார் பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னு நானே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கணும்னு நினச்சி என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு இங்கே வந்து கண்மணி இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்ல பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வேலைக்கு வந்திருக்கேன். போதுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "கண்மணி நீ இப்படி அன்போட மனசை மாத்திட்டல்ல. இப்போ அன்பு என் பேச்சை கேட்காம என்னை எதிர்த்து பேசுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே" அப்படின்னு வெண்ணிலா வந்து பேசும்போது, "நான் எதுவுமே செய்யல. நீங்க அன்புகிட்ட பேசணும்னா, அன்புகிட்ட மட்டும் பேசுங்க வெண்ணிலா. உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்றாங்க கண்மணி. "கண்மணி இப்படிலாம் நீ செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்படியாவது அன்ப கண்டுபிடிக்கணும். அன்புகிட்ட பேசி, அன்போட வீட்டுக்கு அன்ப கூப்பிட்டு போகணும்னு நெனச்சேன். ஆனா, இனி அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, இங்க கண்மணி அமைதியா இருக்காங்க. உடனே அன்பு பேசுறாரு. "வெண்ணிலா, நீ என்னுடைய பாட்டிக்கு உதவி செய்றதுக்காக என் வீட்டுக்கு வந்துட்டல்ல. வீட்ல எல்லாரும் உனக்கு தானே வெண்ணிலா சப்போர்ட் பண்றாங்க. ஆனா, நான் எப்பயுமே உன்னுடைய பேச்ச கேட்கவே மாட்டேன். அதனால என் பாட்டி வீட்டுக்கு நான் வரப்போறதும் கிடையாது. நான் இங்க தான் வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இப்பவே இங்கேருந்து கிளம்பு. உன்கிட்ட இனி பேச எனக்கு விருப்பமே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "அன்பு நான் பேசுறத கேளுங்க. என் பேச்ச கேட்டு நீங்க மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தா, பாட்டி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம். அதனால என் வாழ்க்கைய பத்தி மட்டும் தான் யோசிப்பேன். உங்களுக்காக நம்ம வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன்.
இப்போவே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது இங்கே வெண்ணிலா வந்து பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. அன்பு எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசாமல் இந்த கண்மணி முன்னாடி என்னை தலகுனிய வச்சுட்டாரு அப்படின்னு ரொம்ப கோவமாக வெண்ணிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே கண்மணி சொல்கிறாங்க, அன்பு ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, பொறுமையாக பேசலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வெண்ணிலா கிட்ட இப்படி பேசினாதான் மறுபடியும் தேடி வந்து பிரச்சனை செய்ய மாட்டா. அதனால் என் வேலையவும் நான் பொறுப்பாக பார்த்துக்கலாம். இனி வெண்ணிலா கிட்ட பேச எனக்கு பிடிக்கவே இல்லை, அதான் இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது, நானும் கண்மணி நீயும் இங்கே தான் வேலை பார்க்குறோன்னு வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சிருச்சுல, உடனே இந்த உண்மையை பாட்டிக்கிட்ட சொல்லணும், சீக்கிரமாகவே எனக்கும் கண்மணிக்கும் சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு வெண்ணிலா வந்து யோசிப்பாங்க. அதனால தான் இப்படிலாம் பேசினேன்னு வெண்ணிலா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு அன்பு.